ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங் 12 டேஸ் லீவ் முடிஞ்சு இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன். காலையிலே பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே செம்ம பரபரப்பாக வேலை நடந்துகிட்ருக்குது. நானும் அதே மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். நைட்டே கழுவி வச்ச பாத்திரத்தை எல்லாமே எடுத்து வச்சுட்டு காலையில் பாப்பாவுக்கு மட்டும் மதிய லஞ்சுக்கு கொஞ்சமாக அரிசி தண்ணியில் போட்டுட்டேன். சரி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வெண்பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை தனியாகவும் பருப்பு தனியாகவும் ஊற வச்சுட்டேன். அந்த அரிசி களையிற தண்ணியை நான் செடிக்கு ஊற்றிடுவேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் சரி, கோவக்காய் இருந்தது, அது ஃப்ரை பண்ணிவிட்டு லெமன் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 12 நாள் லீவ் எப்படி போச்சுன்னே தெரியல பிள்ளைங்களுக்கு. டக்குன்னு போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன்னா எல்லா வீட்லேயுமே கிட்ஸுங்க அழுவாங்க. ஏன்னா அந்த 12 நாள் ஜாலியாக வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி ஸ்கூல் ஓப்பன்னா எல்லா வீட்லேயுமே அழுவுங்க பிள்ளைங்க. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா பேரண்ட்டுக்கு தான். உங்கள் 12 நாளாக உங்களை வச்சு சமாளிச்சுட்டு இன்றைக்கி உங்களை அமுச்சு விட்றதில்ல, அவங்களுக்கு பரபரப்பாக வேலை நடக்கும். கடன் வேலையை முடிச்சுவிட்டு இன்றைக்கி இவங்களை ஸ்கூல் அனுப்பிச்சாதான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் தான். நம்ம ஹோம்மேடு கீயை வச்சு தான் நான் வெண்பொங்கல் செஞ்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பாப்பா ஸ்கூல் போகிறதுக்கெலாம் அழுவவே மாட்டாங்க. சமத்தாக கிளம்பி போயிடுவாங்க. ஹாப்பியாக கிளம்பி போயிட்டாங்க. பாய்.